இலங்கை கடற்படை டெய்லி நாங்க கடலுக்கு போகும்போது தமிழக மீனவர் கடலுக்கு போகும்போது உள்ள டெய்லி சிறப்பிடிக்கிறதா இருக்கு. நேற்று கூட 13 மீனவர்களையும் 3 விசைப்படை சிறப்பிச்சிட்டாங்க. அதுல மண்டபத்தை சேர்ந்த படகும் சேதாப்பட்டினத்தை படகை சேர்ந்தது. இன்றைக்கு பாம்பன் பகுதியில் கொலபாஸ் என்பவர் சொந்தமான ஒரு படகை 5 மீனவர் சிறப்பிடிச்சாங்க. ஏன்னா தெற்கு பகுதியில் சிறப்பிடிப்பதே கம்மியா தான் இருக்கு. இன்னைக்கு அதுவும் தொடர்கதி ஆயிட்டு மத்திய அரசு உடனே தலையிட்டு அந்த படகுகளையும் மீனவர்கள் விடுவிக்கணும். பாரம்பரிய இடமான கச்சேரி பகுதியில் மீன் பிடிக்கிற வழிவு செய்யணும். இதற்கு முன் பிடிபட்டு 2 வருடத்துக்கு மேல பிடிபட்டு 170 படகு சேதமடைந்ததுல ஒரு 25 படகு தான் இங்க வந்திருக்கு. மீதி படகு உள்ள சேதமடைஞ்சு போச்சு. அந்த படகுக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இழப்பீடு வழங்கணும். இதற்கு முன் ஒரு தமிழக அரசு கூட ஒரு 5 லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கு. ஆனா இதுவரை வழங்காம இருக்கிற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே மத்திய அரசு மாநில அரசு உடனே இழப்பீடு வழங்கணும். ஒரு 40 நாளைக்கு முன்னால ஒரு 2 படகுல 8 மீனவர் கடலுக்கு போயிருந்தாங்க. அவங்க அதுல 2 பேர் மாணவர்கள் வயிற்றுப்பிழப்புக்காக போயிருந்த மாணவர்கள் அவர்களையும் உடனே விடுதலை பண்ணணும். அப்படி இல்லைன்னா தமிழகம் தழுவிய போராட்டமா இது வெடிக்கும். கிளிப்பாரா கிளிக்க மாட்டாரா அதாவது வேலை பார்க்கறவன் நீ பரவாயில்ல